ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமி மூவியில் வர சாங். ஸோ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான் எடிட் பண்ணுறதும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடாப் எஸ்எஸ்பி தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஐக்கானே இருக்கா, அந்த ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே ஃபைல் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராகவே வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாம் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ண பாருங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஹைட் மோஷனில் இன்க்ளூட் பண்ணுற நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே, அது கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ண மேலே ஃபாண்ட் நேம் ஷோ ஆகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்கா மேலே காலில் 3 பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்கா டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரே ஃபாண்ட் தான் கொடுத்துருங்க. ஃபாலோவிட் நேம் வந்து பண்ணாக்கிதான் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட் மோஷன் ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஹைட் மோஷனில் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோகம். நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு 2 ஸ்டெப்பில் நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிட்டுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா மறக்காமல், இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 3D எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதில் பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். கரெக்டாக 2 பாயிண்ட் கிட்ட வந்துட்டு மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கார்ட்டூன் இமேஜ் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டும் ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணையில் போதும் கரெக்டாக அந்த எஃபெக்டில் இந்த பிக்கு அடையிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபிட்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா லெஃப்ட் சைடில் கீழே, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சென்டராக வர மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நான் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி மாசான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆச்சா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி எஸ்ஓ பண்ணாக்கா மேலே டாப்பில் ரெட் சைடில் எஸ்ஓ பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஸ்ஓ பண்ணினாக்கா இந்த வீடியோ வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இங்கே வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.